பிரசவம் நடக்கும், ஆனால் சுகப்பிரசவமாக இருக்காது, ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கணும் அப்படின்னு பேசினேன். அப்படி பார்த்துட்டே இருந்தார். அதுக்கு பிறகு மதுரைக்கு அவர் வந்திருந்த பொழுது நான் மதுரைக்கு போகிறேன். சிறுகதை மன்னர் எஸ்எஸ் தென்னரசு என்னை அழைச்சிட்டு கலைஞர்கிட்ட, இவன் தான் சம்பத்து, நல்லா பேசுகிறான், மொழி வளமாக இருக்குது அப்படின்னால, சுகப்பிரசவம் தானே அப்படின்னு கேட்டார். பாண்டியன், ஆமாம் பாண்டியனோட இது சுகப்பிரசவம் தானே, தெரியுமே அப்படின்னார். அதுக்கு ஒரு தான் மாநாட்டில் பேச வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சார். 89 ஆகஸ்ட் 17 முதலமைச்சராக இருந்து என்னுடைய திருமணத்தை நாகர்கோவில் வந்து நடத்தி வச்சார். பிறகு என்னுடைய பேச்சை அவர் நல்லா ரசித்தார். பிறகு இந்த நான் திமுகவிலேயே காலம் முழுவதும் திமுகவிலேயே பணியாற்றுவேன்னா கருதினேன். வைகோவுக்காக 1993 அக்டோபர் திங்கள் 3ஆம் தேதி வைகோவின் மீது ஒரு கொலைப்பழி வந்த பொழுது திமுகவில் கலகம் செய்துவிட்டு நான் வெளியேறினேன். திமுக என்ன நீக்கணும்னு செய்யணும். ஆமாம், இல்லை கலைஞர் உங்களோட மிக நெருக்கமாக இருந்தார். அப்படி இருந்தும் வைகோவோட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகி போகணுன்ற எண்ணம் எதனால் சம்பத்து? திராவிட முன்னேற்றம் விலகணும்னு அப்பவும் நினைக்கல. வைகோவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன். அது அந்த பிரிவு சரியாயிடும்னு நினச்சேன், சரியாகலை. அது விரிவாயிற்று. சரி, வைகோவை ஆதரிப்போம்னு முடிவெடுத்துட்டேன். நீங்கள் பிரிந்து போனது விமர்சிக்கப்படலையா அப்போ? இல்லை, திமுக தோழர்களுக்கு அவங்க பேச்சை ரசிக்கிறவங்க, அவங்க என்னை ஒரு இழப்பாகத்தான் கருதினார்கள். ஆனால் எனக்கு விமர்சனத்தை செய்திட வேறு வழி இல்லை. என்னுடைய எந்த மேடையிலும் வெற்றி பெறணும்னு நினைப்பேன், எந்த மேடையிலும். புரியுது. அதுக்கு யாரை விமர்சிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். எந்த உச்சிக்காவது போய் சூப்பர், இந்த மாதிரி யாரும் பேச முடியாதுன்னு ஒவ்வொரு மேடையிலேருந்து இறங்கும்போது எனக்கு பாராட்டு வரணும், அதுக்கானதாக நான் பேசுவேன். அப்படித்தான் கடுமையான விமர்சனங்களை நான் வைத்திருக்கிறேன்.